குறித்து வெகு நாட்களாக நாம் படித்து வந்தோம். Now we're going to start on a new topic, but a related topic. இன்றைக்கு புதிய ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம், ஆனால் அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பாகும் இது. I'm going to talk for the next several weeks on long life. நீடித்த வாழ்வை குறித்து அடுத்த பல வாரங்கள் நான் பேச போகிறேன். Long life. நீடித்த வாழ்வு. It's good to think about long life. நீடித்த வாழ்வை குறித்து சிந்திப்பது நல்லதுதான். It's not only long life, it's good life that God wants us to have. நீடித்த வாழ்வு மட்டுமல்ல, நாம் நல்ல ஒரு வாழ்க்கையும் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். So we need to study about what the Bible has to say about long life. ஆகவே நீடித்த வாழ்வை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் படித்தாக வேண்டும். People say a lot of things about long life. நீடித்த வாழ்வை குறித்து மக்கள் பலவிதமாக சொல்லுகிறார்கள். There's a lot of misunderstanding among people, among Christian people about long life. நீடித்த வாழ்வை குறித்து கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே பலவிதமான தவறான கருத்துக்கள் உண்டு. They think that God has determined already who will live how long. யார் எவ்வளவு நாட்கள் வாழ்வார்கள் என்று சொல்லி ஏற்கனவே தேவன் தீர்மானித்து விட்டார் என்று நினைக்கிறார்கள். It's all written on our forehead, they think. எல்லாமே நம்முடைய நெத்தியிலே எழுதப்பட்டிருக்கிறது என்று And நினைக்கிறார்கள். whatever is going to happen is going to happen. என்னவெல்லாம் நடக்க போகிறதோ கண்டிப்பாக நடக்கும். So if you're supposed to live for 35 years, then you live and die, they say. 35 வருடங்கள் தான் வாழ வேண்டும் என்று இருந்தால் பிறகு வாழ்ந்து சாகுவோம் என்று Some சொல்கிறார்கள். people are destined to live for 80 or 90 years. ஒரு சிலர் 80 90 வயது வரைக்கும் வாழலாம் என்று It has நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறார்கள். nothing to do with us, they think. It has everything to do with God's determination and pre-planning, என்ன predetermination. நினைக்கிறார்கள்? நம்மிடத்தில் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே தேவனுடைய முன் அறிவின்படி தேவனுடைய திட்டத்தின்படி தான் நடக்கும். That is totally wrong. இது முற்றிலும் தவறு. I'm going to talk about it in the coming weeks in detail. வரப்போற வாரங்களிலே மிக விவரமாக இதை பற்றி நான் பேச போகிறேன். That God has not predetermined how each one of us will live. நாம் ஒவ்வொருவரும் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் ஏற்கனவே முன்னரே திட்டமிடவில்லை என்பதை பற்றி நான் சொல்ல போகிறேன். I believe that God has foreknowledge of how long we will live. நாம் எவ்வளவு நாட்கள் வாழ்வோம் அந்த முன்னறிவு தேவனுக்கு இருக்கிறது, அதை நான் நம்புகிறேன். He knows how long. எவ்வளவு நாட்கள் என்று அவர் அறிந்திருக்கிறார். Because he knows everything. காரணம் அவருக்கு எல்லாமே தெரியும். But he has not predetermined. ஆனால் முன்கூட்டியே அவர் திட்டமிடவில்லை. He has not decided that you will live only so long and no more. இதுவரைக்கும் தான் வாழ்வீர்கள், அதன் பிறகு வாழ மாட்டீர்கள் என்று தேவன் முன்னரே தீர்மானித்து வைக்கவில்லை. Generally the Bible teaches a long life for everyone that will take the blessing of God. பொதுவாக பார்க்க போனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற அனைவருமே நீடித்த நாட்கள் வாழ்வோம் என்று தான் வேதம் போதிக்கிறது. That we have something to do with extending our lifespan or lifetime. நம்முடைய வாழ்நாள் காலத்தை நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் எதையாகிலும் செய்ய வேண்டி இருக்கிறது. We learn from the Bible that it is not altogether in God's hands. We have something to do also. வேதத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? முற்றிலும் எல்லாமே தேவனுடைய கரத்தில் இல்லை, நாம் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களும் இருக்கிறது. I'll give you one example. ஒரு உதாரணத்தை கொடுக்கிறேன். The Bible says, வேதம் சொல்லுகிறது, you honor your father and mother, your days on earth will be prolonged. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு. Now let me ask you, இப்பொழுது நான் உங்களை கேட்கிறேன், can you prolong your days on this earth? இந்த பூமியிலே உங்களுடைய வாழ்நாள் காலத்தை நீடித்திருக்க செய்ய முடியுமா? Is there anything that you can do to prolong your days? உங்கள் வாழ்நாட்களை நீடிக்க நீங்கள் எதையாகிலும் செய்ய முடியுமா? Yes. ஆம். According to that promise, இந்த வாக்குத்தத்தத்தின்படி if you honor your father and mother, you prolong your days. உங்கள் தகப்பனையும் தாயை நீங்கள் கனம் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்நாளை நீடித்திருக்க பண்ணுவீர்கள். There are many promises like that that indicates to us that we have something to do with extending our lifespan. நம்முடைய வாழ்நாள் காலத்தை நீடிக்கத்தக்கதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் உண்டு என்று சொல்லி வேதத்தில் இப்படி பல வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. We can, by looking at God's word and believing it and living by it, extend our days. தேவனுடைய வார்த்தையை பார்த்து அதை விசுவாசித்து அதன்படி வாழ்ந்து நம்முடைய வாழ்நாள் காலத்தை நம்மாலே நீடிக்க செய்ய முடியும். So let's put away that wrong notion that everything is decided and we have nothing to do with it. ஆகவே எல்லாமே தீர்மானிக்கப்பட்டு விட்டது, நம்மாலே ஒன்றும் செய்ய முடியாது, இந்த தவறான எண்ணத்தை நாம் தூர தூக்கி போடுவோம். There are many things you will find in the Bible that you can do today that will extend your life on earth. இன்றைக்கு வாழ்நாள் காலத்தை பூமியிலே நீடிக்க செய்வதற்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பல இருக்கிறது. Now let's turn to Psalm 90. இப்பொழுது 90ஆம் சங்கீதத்திற்கு And we'll start there. We will start there. அங்கே நாம் துவங்குவோம். I want to show to you that long life is promised in the word of God as a blessing to the believers. ஒரு விசுவாசிக்கு நீடித்த வாழ்வு என்பது ஒரு ஆசீர்வாதமாக அருளப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். It is promised in the word of God. தேவனுடைய வார்த்தையிலே அது வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. It is one of the most plainest, clearest promises that are given in the word of God. மிக தெளிவாக எளிமையாக தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வாக்குத்தத்தமாகும் இது. It is God's blessing given to the believer. விசுவாசிக்கென்று தேவனுடைய வாக்குத்தத்தமாகும் இது. So let's read Psalm 90, 90ஆம் சங்கீதம் வாசிப்போம். verse 10.
10ஆம் வசனம். The days of our lives are 70 years, and if by reason of strength they are 80 years. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும். You know, the Bible says that the full life consists of 70 or 80 years of living on this earth. வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த பூமியிலே நீடித்த வாழ்வு என்பது 70 அல்லது 80 வருடங்கள் ஒருவேளை இருக்கலாம். Let us turn to Proverbs chapter 9 verse 11. நீதிமொழிகள் 9:11 நாம் வாசிப்போம். I'm going to give you a lot of verses, so you may write it down and you may read it again and again and meditate upon these things that the word of God says about long life. அநேக வசனங்களை கொடுக்க போகிறேன், அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தியானியுங்கள். நீடித்த வாழ்வை குறித்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் படிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். All these verses that I'm going to give you now has to do with how the Bible teaches that it's believers' blessing. Long life is believers' blessing. இப்போ நான் கொடுக்க போகிற அனைத்து வசனங்களுமே நீடித்த வாழ்வு என்பது விசுவாசிக்குரிய ஒரு ஆசீர்வாதம் என்பதாக வேதம் போதிக்கிறது. Chapter Proverbs 9 verse 11. நீதிமொழிகள் 9:11. For by me your days will be multiplied and years of life will be added to you. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். That is the Proverbs, the book of Proverbs is about wisdom. இந்த நீதிமொழிகள் புத்தகமானது ஞானத்தை பற்றி பேசுகிறது. Now I have preached earlier on the book of Proverbs on some occasions. சில சமயங்களில் நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து நான் பிரசங்கித்திருக்கிறேன். I preached what the wisdom is all about. ஞானம் என்றால் என்ன என்பதை குறித்து நான் பிரசங்கித்திருக்கிறேன். If you read the book of Proverbs in the right way, you will find that wisdom is a person and that person is Jesus. நீதிமொழிகளை சரியான விதத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஞானம் என்பது ஒரு மனிதனாகவும் அந்த மனிதர் இயேசு கிறிஸ்துவாகவும் அதை சித்தரிக்கிறதை நீங்கள் காணலாம். It is Jesus Christ that is spoken of as the wisdom. இயேசு கிறிஸ்துவே ஞானமாக இந்த இடத்துல பேசப்படுகிறார். By me your days will be multiplied, it says. என்ன சொல்லுது? என்னாலே உன் நாட்கள் பெருகும். God doesn't say because of me your days are going to be shortened. என்னாலே உன் நாட்கள் குறுகும் என்று சொல்லி தேவன் சொல்லவில்லை. Amen. ஆமென். God says your days will be multiplied. தேவன் சொல்ல உன் நாட்கள் பெருகும். Put your hand on your chest மார்பிலே கை வைத்துக் and கொள்ளுங்கள். say this. இதை சொல்லுங்கள். By the Lord கர்த்தராலே my days on this earth இந்த பூமியிலே என்னுடைய நாட்கள் will be multiplied. பெருகும். If anything, God wants to give you multiplied days on earth. He wants to increase your days on earth. தேவன் எதையாவது கொடுக்க விரும்புகிறார் என்று சொன்னால் இந்த பூமியிலே உங்கள் நாட்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதை தான் கொடுக்க விரும்புகிறார். Years of life will be added to you. பல வருட வாழ்நாட்கள் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். The wisdom of God தேவனுடைய ஞானம் brings added life and multiplied years. நீடித்த வாழ்வையும் அதிகமான வருஷங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து You சேர்க்கிறது. must claim this every day. ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள As a வேண்டும். believer, you should not be like the rest of the believers. விசுவாசிகளாகி நீங்கள் மற்ற விசுவாசிகளை போல இருக்க கூடாது. You must not get up and say, I don't know when I'm going to go. எழுந்து எப்ப நான் சாக போறேனே Maybe today or tomorrow. ஒருவேளை இன்னைக்கோ நாளைக்கோ I don't know what God has for me. கர்த்தர் எனக்கு என்ன வைத்திருக்கா தெரியலையே. This is what God has for you. தேவன் உங்களுக்கு வைத்திருப்பது இதுதான். What does He have for you? உங்களுக்கு என்னத்தை வைத்திருக்கிறார்? Multiplied days பெருகின நாட்கள் and added years. அது மட்டுமல்ல கூட்டி கொடுக்கப்பட்ட வருஷங்கள். Multiplied days கூட்டி பெருகின நாட்கள் and added years. அது மட்டுமல்ல விருத்தியான வருஷங்கள். Everybody lift up your hands and say, எல்லாரும் கரங்களை வைத்து multiplied days பெருகும் நாட்கள் and added years. சேர்க்கப்பட்ட வருஷங்கள். You know, some believers are very carnal. ஒரு சில விசுவாசிகள் ரொம்ப உலக பிரகாரமான எண்ணமுடையவர்களாக இருக்கிறார்கள். Their grandfather might have died in 40 ஒருவேளை தாத்தா 40 வயசுல செத்து இருப்பாரு. and grandmother at 35. பாட்டி 35 வயசுல போயிருப்பாங்க. And father might have died at 50. அப்பா ஒருவேளை 50 வயசுல போயிருப்பாரு. So every day they say, அதனால இவங்க ஒவ்வொரு நாள் என்ன சொல்றாங்க? you see, my grandfather died so early. பாருங்க, எங்க தாத்தா ரொம்ப சீக்கிரம் போயிட்டாரு. And my father also died early. எங்க அப்பாவும் ரொம்ப சீக்கிரம் My போயிட்டாரு. grandmother also died early. எங்க பாட்டியும் ரொம்ப சீக்கிரம் செத்துட்டாங்க. So it's more likely that I'm going to die early also. ஆகவே நானும் கூட சீக்கிரமா தான் செத்து விடக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. How many of you have seen believers like that? இப்படிப்பட்ட விசுவாசிகளை நீங்கள் எத்தனை பேர் They பார்த்தீங்க? believe more on the grandfather and grandmother and father and what history tells them than what the word tells them. பாருங்க, தாத்தா அம்மா அப்பா பிறகு சரித்திரம் இவைகள் சொல்லுகிறது தான் நம்புகிறார்கள். வசனம் என்ன சொல்லுகிறத நம்புறதே கிடையாது. They believe in medical history, but they do not believe the word of God by which the heaven and earth was created. மருத்துவத்தினுடைய வரலாற்றை நம்புகிறார்களே தவிர வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் சொன்ன வார்த்தை நம்புவது கிடையாது. God's word says, தேவனுடைய வார்த்தை and சொல்லுகிறது, you must say it every day for yourself, உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை that சொல்ல God வேண்டும். gives me multiplied days and added years on this earth. இந்த பூமியிலே தேவனின் நாட்களை பெருகச் செய்கிறார், வருஷங்கள் விருத்தியாகும்படி செய்கிறார். Turn to Proverbs chapter 10. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். Proverbs chapter 10 verse 27. 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். The fear of
of the Lord prolongs days. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Can you prolong your days? உங்களுடைய நாட்களை பெருக செய்ய முடியுமா? I believe I can. என்னால முடியும் என்று நான் நம்புகிறேன். The fear of the Lord கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் will increase my days. என்னுடைய நாட்களை பெருக செய்யும். I have something that I can do very clearly and definitely now here on earth that will prolong my days. இந்த பூமியிலே நிச்சயமான உறுதியான ஒரு காரியத்தை நான் செய்து அதனாலே என்னுடைய நாட்களை பெருக செய்ய என்னாலே முடியும். I can bring blessing upon my life of added years and fruitful years. என்னுடைய நாட்கள் விருத்தியாகும்படியாய் கனி கொடுக்கும்படியாக நான் ஒன்றை செய்ய முடியும். What can I do? என்ன செய்ய முடியும்? The fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். What is the fear of the Lord? கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? Now the Bible, as the English Bible has translated with the word fear here. ஆங்கில வேதாகமும் இந்த பயம் என்ற வார்த்தை மொழிபெயர்த்திருக்கிறது. Tamil also says fear. தமிழிலும் பயப்படுதல் என்று தான் வருகிறது. And fear has a very bad connotation. பாருங்க, பயம் என்று சொன்னாலே அது தவறான ஒரு அர்த்தத்தை கொடுத்து விடுகிறது. Actually what is meant here and what better word here is reverence of the Lord or for the Lord. சொல்லப்போனால் இந்த இடத்துல பயம் என்று வருவதை காட்டிலும் பயபக்தி என்று சொல்லி நாம் சொல்லலாம். Reverence. பக்தி. மரியாதை. Reverence. மரியாதை. Reverence is a better word. மரியாதை சிறந்த வார்த்தை. What is the way that we can reverence the Lord? எந்த விதத்திலே நாம் கர்த்தருக்கு மரியாதை செலுத்த முடியும்? You know, if a person reverences the Lord, ஒரு மனுஷன் கர்த்தருக்கு மரியாதை செலுத்துவான் என்றால் he will put the Lord as the first and the foremost important thing in his life. அவன் கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான பிரதான ஸ்தானத்திலே வைப்பான். We live in a world that everything is up front. நாம் எல்லாமே முன்னாலே வந்து நிற்கக்கூடிய ஒரு உலகத்திலே Very hypocritical world. மாய்மாலமான ஒரு உலகம். You can't believe for people for what they are on the outside. வெளிப்புறத்திலே மக்களுடைய தோற்றத்தை கண்டு அவளை நம்ப முடியாத நிலைமையில இருக்கிறோம். You know, some of them, they'll say, hello sir. சில பாருங்க அப்படியே குனிஞ்சி ஹலோ சார் அப்படினு They'll get up from their chair. சேர்ல இருந்து எழுந்திருப்பாங்க. They'll fold their hands. கையை கட்டிடுவாங்க. They'll bow their heads. தலையை வணங்குவாங்க. They act like they have great respect. ஏதோ ரொம்ப மரியாதை கொடுக்கிறது போல நடிப்பார்கள். This happens in all the government offices every day. ஒவ்வொரு நாளும் அரசாங்க அலுவலகத்துல இது நடக்கிறது. As soon as the boss goes into his room, தலைவர் உள்ள ரூம்ல போற நேரத்துல they say, who cares about this fellow? ரூமுக்குள்ள போனனே இவனை பத்தி யாரு கவலை அப்படினுவாங்க. You know, they don't really respect. பாருங்க, உண்மையாகவே மதிப்பது கிடையாது. It is only an outward form. அது வெளி தோற்றத்திலே மட்டுமே இருக்கிறது. Giving an outward appearance. வெளி தோற்றத்தை அப்படி காண்பிக்கிறார்கள். And they get by with that. அப்படியே போகிறார்கள். You see, with the Lord you cannot do that. ஆனா கர்த்தரிடத்திலே அப்படி செய்ய முடியாது. The Lord doesn't care about how much you bend and how you do this and all those things. பாருங்க, எவ்வளவு குனிறீங்க, எவ்வளவு இப்படி செலுத்துறீங்க, அதெல்லாம் கர்த்தர் பார்ப்பதே கிடையாது. I say this because I think a lot of Christian people are into that kind of thing. ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? अनेक கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள இருக்கிறார்கள். ஆகையினாலே தான் I knew a man, ஒரு மனுஷன் எனக்கு as he entered the church, சபைக்குள்ள he நுழையும் will enter like this. இப்படி தான் நுழைவார். And as soon as he got in there, உள்ள வந்த உடனே he will have to kneel down. அவர் முழங்கால் படியிடுவார். No, I am for kneeling down. பாருங்க, முழங்கால் படியிட நான் ஒத்துக்கிறேன். I am for this. நானும் இதை ஒத்துக்கிறேன். I am for all of these things. எல்லா காரியங்களையும் ஒத்துக்கொள்கிறேன். But God is not impressed with just our outward show of respect. ஆனால் மரியாதை காண்பிக்கும் வண்ணமாக வெளிப்புறத்திலே நாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோமே, இதை பார்த்து தேவன் ஈர்க்கப்படுகிறதை கிடையாது. Man can be impressed with it. ஒருவேளை மனிதனை அதனாலே கவர்ந்து இருக்க முடியும். Lot of religious worship has to do with this outward form of respect they show to God. பாருங்க, अनेक மத ஆராதனைகள் எப்படி இருக்கிறது, தேவனுக்கு வெளிப்படையான வெளியரங்கமான ஒரு சில செயல்களை செய்கிறார்கள். Even God himself says through the prophet in the Old Testament that with their lips they honor me, but in their heart they are far away from me. பழைய ஏற்பாட்டிலே தேவன் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார், தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், இதயமோ வெகு தூரத்திலே இருக்கிறது. You see, God sees what is coming out in the lips and what is actually in the heart. பாருங்க, உள்ளத்திலே என்ன இருக்கிறது, வாயிலே என்ன வெளியே வருது, எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறார். God is a God who sees the heart. தேவன் உள்ளத்தை பார்க்கிற தேவன். When a person truly respects the Lord, ஒரு மனிதன் உண்மையாகவே கர்த்தருக்கு மரியாதை செலுத்தும் he is not so much concerned about the outward form or show of respect. மரியாதை காண்பிக்கும் வண்ணமாக வெளிப்புறத்திலே மனிதன் செய்கிறான், அதை பற்றி அவர் கவலைப்படுவது கிடையாது. He is more interested in what is happening on the inside. உள்ளே என்ன நடக்கிறது, அதை பற்றி தான் தேவன் கவலைப்படுகிறார். What is happening on the inside? உள்ளே என்ன நடக்கிறது? Inside he has seated Jesus Christ as the king on the throne of his life. உள்ளே தன்னுடைய வாழ்க்கையின் சிம்மாசனத்திலே இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக அவன் வைத்திருக்கிறார். Jesus is the Lord. இயேசுவே ஆண்டவர். His will is done. அவருடைய சித்தம் செய்யப்படுகிறது. In everything he knows the will of God and does that. எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படியே அவன் செய்கிறான். He walks in the ways of God. தேவனுடைய வழிகளிலே நடக்கிறான். See, that is what it says when it's talking about reverencing the Lord. அதை தான் கர்த்தருக்கு பயப்படுதல் என்பதை என்று வேதம் சொல்லுகிறது. When you give the Lord a proper place in your life, கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையிலே சரியான ஸ்தானத்தை நீங்கள் கொடுக்கும்
கொடுக்கும்போது and respect him for who he is, அவர் யார் என்பதற்காக நீங்கள் அவருக்கு மரியாதை செலுத்தும்போது, not just outward show of worship, ஏதோ வெளிப்படையான ஆராதனை காண்பிக்கிற விதம் அல்ல, but be pleasing to him from your heart, ஆனால் உள்ளத்திலிருந்து நீங்கள் அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும்போது you will prolong your days. உங்கள் நாட்களை நீங்கள் பெருகச் செய்வீர்கள். It says the fear of the Lord prolongs days. என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். Everybody say it with me. எல்லாரும் சொல்லுங்க. The fear of the Lord, கர்த்தருக்கு the பயப்படுதல், reverence of the Lord கர்த்தருக்கு மரியாதை செய்தல் prolongs my days, என் ஆயுசு நாட்களை பெருக brings பண்ணுகிறது. long life for me. எனக்கு நீடித்த நாட்களை அது கொண்டு You வருகிறது. see, you can start doing that. நீங்களும் அதை செய்ய Put ஆரம்பிக்கலாம். God first in your life. வாழ்க்கையில தேவனை முதலாவது வையுங்கள். Do the will of God. தேவனுடைய சித்தத்தை Let செய்யுங்கள். him rule your life. உங்கள் வாழ்க்கையை அவர் ஆளட்டும். And the Bible promises that your days will be prolonged on this earth. இந்த பூமியிலே உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கும் என்று வேதம் வாக்கு பண்ணுகிறது. Turn to Proverbs chapter 4, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் திருப்புங்கள். verse 10. 10ஆம் வசனம். 4:10. It says, 4:10. "Hear, my son, and receive my sayings, and the years of your life will be many." என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். Once again, மறுபடியும் God didn't say, "My son, hear what I'm saying. Your years are already predetermined, and there is nothing in the world you can do about it." என் மகனே என் வார்த்தையை கேள், உன்னுடைய வருஷங்கள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது, நீ அதை பற்றி ஒன்றுமே செய்ய முடியாது என்று தேவன் இங்கு சொல்லவில்லை. He didn't say, "I have written it in the book of life that you'll live only so many years and not one day or 1 minute more. Don't even try." ஜீவ புஸ்தகத்திலே இவ்வளவு நாட்கள் வருஷங்கள் தான் வாழ்வாய் என்று நான் எழுதி வைத்து விட்டேன், இதற்கு மேல ஒரு நாள் கூட வாழ முடியாது, முயற்சிக்காதே. தேவன் அப்படி சொல்லவில்லை. God says, "My son, hear my words and receive my sayings." தேவன் என்ன சொல்ற? மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். And the years of your life will be many. அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். You can affect the length of your life, literally. பாருங்க, எழுத்தின்படியே சொல்ல போனால் உங்கள் வாழ்நாள் காலத்தை பாதிக்க உங்களால முடியும். What is it saying here? என்ன சொல்லுகிறது? Hear my words, என் வார்த்தையை கேள், receive my sayings. என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். That means not only say, hear it, but also receive it in order to obey it and live by it. அப்படி என்றால் என்ன? கேட்பது மட்டும் கிடையாது, அது கீழ்ப்படியும்படியாய் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். And when you do that, அப்படி நீங்கள் when you செய்யும்போது, take the word of God தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எடுக்கும்போது, and believe it அதை and விசுவாசிக்கும்போது, walk by it, அதன்படி நடக்கும்போது, God says your days will be தேவன் சொல்லுகிறார், many. உங்கள் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். Simply said, following God's word brings you increase in years of your life. சுருக்கமாய் சொல்வோம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை பின்பற்றினால் இந்த பூமியிலே நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். Turn to Psalm 91, that famous psalm, 91ஆம் சங்கீதம் திருப்பும், ரொம்ப பிரபலமான சங்கீதம். and the last verse. கடைசி வசனம். It says, "With long life I will satisfy him and show him my salvation." என்ன சொல்லுகிறது? நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். I'm going to deal with some of the problems that people have with the promise of long life later on in the coming weeks. வரப்போகிற வாரங்களிலே நீடித்த வாழ்வு என்று சொல்லும்போது இதனாலே மக்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனை குறித்து நான் பேச போகிறேன். And the questions that they have. அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய But கேள்விகள். let me point out to something here. இங்கே ஒரு காரியத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். You know, some people say, ஒரு சில மக்கள் சொல்லுகிறார்கள், "Oh, he died and I knew, I had the vision, I had the dream that he's going to die, and then only he died. God already showed that he'll die." ஓ, அவர் இறந்து போயிடுவான்னு சொல்லிட்டு ஏற்கனவே தேவன் சொப்பனத்துல தரிசனத்துல காண்பிச்சிட்டாருங்க, அதன் பிறகுதான் அவர் செத்தார். ஏற்கனவே ஆண்டவர் Many Pentecostal people are just happy that God has shown them in a dream or vision that that person is going to die already. அந்த மனிதர் ஏற்கனவே மரிக்க போகிறான்னு ஏற்கனவே தேவன் சொப்பனத்துல காண்பித்து விட்டார். இதை சொல்வதிலே அநேக பெந்தகோஸ்தேக்காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவே பெரிய சந்தோஷம். காமிச்சிட்டு தாங்க செத்தார் அவரு. அவர் ஏற்கனவே சொப்பனத்துல காமிச்ச பிறகு தான் இவரு செத்தார். Why did he show you in a dream? ஏன் உங்களுக்கு அதை சொப்பனத்துல If காண்பிக்கிறார்? God really gave you the dream or vision, தேவன் தான் நிஜமாகவே அந்த சொப்பனத்தை தரிசனத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்றால், why did God show you the dream? ஏன் தேவன் உங்களுக்கு அந்த சொப்பனத்தை காண்பிக்கிறார்? So that you can be informed that he will die? அவர் செத்து போய்டுவார் உங்களுக்கு சொல்றதுக்காகவா? No. இல்லை. So that you can be informed that the forces of death are working against that person, so that you can put up the shield of faith and exercise your faith and stand and claim the word of God and drive out the forces of death from that person's life. தேவன் அதை உங்களுக்கு காண்பிக்கிறார். மரணத்தினுடைய சக்திகள் அந்த மனிதனுக்கு விரோதமாக எழும்பி வருகிறது. விசுவாசம் என்னும் கேடகத்தை பயன்படுத்தி அந்த மரணத்தின் சக்திகளை எதிர்த்து அவைகளை துரத்தி நீங்கள் அழிக்க வேண்டும் என்பதற்காக தான் அதை காண்பிக்கிறார். It's amazing what our Pentecostal people are doing today. பெந்தகோஸ்தே ஆட்கள் செய்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது. Oh, I've seen it in a vision. ஓ, நான் அதை தரிசனத்துல பார்த்துட்டேங்க. Why did you see it in a vision? ஏன் அதை தரிசனத்திலே பார்த்தீர்கள்? So that you could stand up and fight it and stand against it and win against it. அதற்கு விரோதமாக எழுந்து நின்று போரிட்டு
அதை மேற்கொள்ளும்படியாக தான் அது காண்பிக்கப்படுகிறது. Amen. Amen. Are you there? இருக்கீங்களா? So if you see a vision like that, இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், don't be less like the rest of the Pentecostal people saying, oh praise God, God has shown me he's going to die anytime. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் காமிச்சார் எந்நேரமே ஒரு சாங்கலாம் சொல்லிட்டு வராங்க. அந்த பெந்தகோஸ்தாக்களை போல நீங்க இருக்காதீங்க. Stand against it. இல்லை, அதுக்கு விரோதமாய் நில்லுங்கள். Because God's word says that he will fulfill your years on this earth. காரணம் தேவனுடைய வார்த்தை சொல்ல இந்த பூமியிலே உங்கள் வாழ்நாட்களை நீடிக்க செய்வார். ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். He will do it. செய்வார். How many of you believe that he will do it? எத்தனை பேர் செய்வார் என்று And anything that comes against it, அதற்கு விரோதமாக வருகிற எதுவா இருந்தாலும் சரி, you know, a dream or vision that you see, it may be from God to show you that the devil is against it and he's trying to destroy ஒருவேளை that உங்களுக்கு promise. வருகிற சொப்பனம் தரிசனமானது பிசாசு அந்த மனிதனை அழிக்கும்படியாக அவனுக்கு எதிராக வருகிறான்னு தேவன் உங்களுக்கு ஒருவேளை காண்பிக்கலாம். You must go only when you are satisfied and you are ready to go. நீங்கள் திருப்தி அடைந்து போக ஆயத்தமா இருக்கும்போது தான் நீங்கள் போக வேண்டும். With long life. நீடித்த வாழ்வு. A lot of people say how long is long? நிறைய பேர் கேட்பாங்க நீடித்த வாழ்வுனா எவ்வளவு நாளுங்க அப்படின்னு. Until the day you are satisfied and say I want to go today. நீங்கள் திருப்தி அடைந்து நான் போக விரும்புகிறேன் என்று சொல்லுகிற வரையிலே. Until the day you say I'm satisfied, this is enough, I'm ready to go. நான் திருப்தி அடைந்து விட்டேன், போதும், போக ஆயத்தம் என்று நீங்கள் சொல்லும் வரையிலே. That's until when God will satisfy you. எதுவரையிலே தேவன் உங்களை திருப்தி செய்கிற வரையிலே. Turn to Exodus chapter 23. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. Exodus chapter 23. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம். Verse 26. 26ஆம் வசனம். Exodus 23:26. யாத்திராகமம் 23:26. God tells the people of Israel. தேவன் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறார். You see, a lot of people have such misunderstandings about God. தேவனை குறித்து பல மக்கள் தவறாக புரிந்து They கொண்டிருக்கிறார்கள். think God is the reason behind everything. எல்லாவற்றுக்கும் பின்னாடி ஆண்டவர் தான் இருக்கிறார். God is the one that is doing all the bad. எல்லா தீமைகளையும் செய்கிறதும் கர்த்தர் தான். Any bad happens, they think it's an act of God. எந்த கெட்டது நடந்தாலும் இது கர்த்தரால வந்தது. No. இல்லை. Look at God. தேவனை பாருங்கள். Verse 26 says, 26. no one shall suffer miscarriage or be barren in your land. கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. I will fulfill the number of your days. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். Are you there? இருக்கீங்களா? Are you there? இருக்கிறீங்களா? Lift up your hands and say, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. God will fulfill the number of my days. தேவன் என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். Number of my days will be fulfilled. என் ஆயுசு நாட்கள் பூரணப்படுத்தப்படும். Start talking that bad talk about how, you know, what happened to your grandfather and grandmother. தாத்தாக்கும் பாட்டிக்கும் என்ன நடந்தது அதை பற்றி பேசுவதை நிறுத்துங்கள். Stop talking about what happened to your father and mother. உங்களுடைய அப்பா அம்மாக்கு என்ன நடந்தது அதை பற்றியும் பேசுவதை Start நிறுத்துங்கள். talking about what God's word says. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை பற்றி பேச God's ஆரம்பியுங்கள். word says, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, none of you will have miscarriage. உங்களிலே யாருக்கும் கர்ப்பம் விழாது. No one will be barren. யாருமே மலடாக இருப்பதில்லை. I will fulfill the number of your days. உங்கள் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When you pray for your food, உங்களுடைய ஆகாரத்துக்காக நீங்க ஜெபிக்கும்போது pray a little differently now. இப்போ கொஞ்சம் வித்தியாசமா ஜெபம் பண்ணுங்க. Some people are very bad in praying for their food. ஒரு சில சாப்பாடை வச்சு ஜெபம் பண்ணது ரொம்ப மோசமாகறாங்க. They say, Almighty God, சர்வ வல்லமையுள்ள தேவனே, Heavenly Father, பரலோக பிதாவே, Maker of heaven and earth, வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, thank you for this food. இந்த ஆகாரத்துக்காக நன்றி. Now I remember all the poor all over the world. உலகம் முழுதும் இருக்கிற ஏழைகள் எல்லாம் இப்போ நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. Pray for Africa. ஆப்பிரிக்காவை ஜெபிக்கிறேன். Pray for pray for South America. தென் அமெரிக்காக்காக ஜெபிக்கிறேன். Pray for the Aborigines in Australia. ஆஸ்திரேலியால இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். I pray for all the poor in India. இந்தியால இருக்கிற எல்லா ஏழை மக்களுக்காக Feed ஜெபிக்கிறேன். everybody, God. ஆண்டவரே எல்லாரையும் போஷியும். Oh, that prayer sounds nice. பாருங்க இந்த ஜெபம் ரொம்ப நல்லா தான் இருக்கு கேக்குறதுக்கு. But it's not very effective. ஆனா அவ்வளவு பிரயோஜனமா இல்ல. You know that? தெரியுமா உங்களுக்கு? You know why? ஏன் தெரியுமா? You know how you should pray? நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் தெரியுமா? You should say, Lord, I thank you for this food. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆகாரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Receive it with thanksgiving. நன்றியோடு கூட நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். Word says that you will bless your bread, my bread and water. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. And remove sickness from my midst. வியாதியை என்னை விட்டு விலக்குவேன் என்று And சொல்லி. your word says that you will fulfill the days of my life on this earth. இந்த பூமியிலே என் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. Thank you, Lord. நன்றி கர்த்தாவே. Thank you for doing it. அதை செய்கிறபடியால் நன்றி. Thank you for it will happen to me. அது எனக்கு நடக்குமே அதற்காக நன்றி. Then eat it. அதன் பிறகு அதை சாப்பிடுங்க. Hello. ஹலோ. Not a big long prayer. பெரிய ஜெபம் கிடையாது.
Very short prayer, but a very effective prayer. சுருக்கமான ஜெபம், ஆனா ரொம்ப பயனுள்ள ஒரு Not ஜெபம். praying for all over the world. உலகம் முழுவதும் இருக்கவங்களுக்காக ஜெபிக்கிறது கிடையாது. That you use some other time. அதுக்கு மத்த நேரம் ஏதாவது பார்த்துக்கலாம். Don't let everybody wait for the food, hungry and don't let it go chill and cold. எல்லாம் பசியா இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஜெபம் பண்ணி சாப்பாட்டை ஆற வச்சிராதீங்க. If anybody prayed like that, I will eat my food and wash my hands and go out. இந்த மாதிரி யாரும் ஜெபம் பண்ணா நான் பாட்டு சாப்பிட்டு கையை கழுவிட்டு போயிடுவேன். Because I believe in eating my food hot and good. காரணம் சாப்பாட்டை நல்லா சூடா சாப்பிடுறது தான் எனக்கு நம்பிக்கை. And I don't believe in praying for more than a few seconds when I eat. சாப்பிடுற சமயத்துல ஒரு சில வினாடிகளுக்கு மேல ஜெபிக்கறத நம்பிக்கை கிடையாது எனக்கு. And pray it effectively. அதையும் பயனுள்ள விதத்துல ஜெபம் பண்ணுங்க. Pray what God's word promises. தேவனுடைய வார்த்தை என்ன வாக்கு பண்ணுகிறதோ அதை ஜெபிங்க. God's word says, I will fulfill the days of your life. தேவனுடைய வார்த்தை சொல்லுது ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். You just say, thank you for fulfilling the days of my life. நீங்க ஆண்டவரே என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தினதுக்காக நன்றி. And then just eat it. பிறகு சாப்பிடுங்க. Eat it with faith. விசுவாசத்தோடு சாப்பிடுங்க. Eat it with thanksgiving. நன்றியோடு சாப்பிடுங்கள். And work for God. ஆண்டவருக்கு என்று வேலை செய்யுங்கள். All right. Turn to Psalm 103. 103ஆம் சங்கீதத்துக்கு திருப்புங்கள். Today we are just going on a tour of the Bible, just looking at the promises that God's word gives us about long life. நீடித்த வாழ்வை குறித்து தேவனுடைய வார்த்தை என்னெல்லாம் வாக்கு பண்ணுகிறதோ அதை அப்படியே மேலோட்டமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு. We'll study in more detail in the days to come. வரப்போற நாட்களிலே விவரமாக நாம் படிப்போம். Psalm 103. 103ஆம் சங்கீதம். Verse 5. 5ஆம் வசனம். Listen to this. கவனிங்க. Who satisfies your mouth with good things so that your youth is renewed like the eagles. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. When I was a little boy in my home, they used to say that after the prayer, they used to say it until verse 5. பாருங்க, நான் சின்ன பையனா இருக்கும்போது ஜெபம் முடிஞ்ச பிறகு 5ஆம் வசனம் வரைக்கும் இதை சொல்வது உண்டு. They used to say it up to this verse. இந்த வசனம் வரைக்கும் வீட்ல சொல்வாங்க. Most people say it only the first 2 verses. அநேகர் முதல் 2 வசனங்களை மாத்திரம் சொல்வாங்க. In my home they did it until 5th verse. ஆனா என்னுடைய வீட்லயோ 5ஆம் வசனம் வரைக்கும் சொல்வாங்க. We just rushed through it and I never did understand why we are saying it. அவ்வளவு வேகமா அத சொல்லுவோம், ஏன் சொல்றாங்கன்னு எனக்கு புரியவே புரியாது. You know, we were like firecrackers going bada 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 bada, you know, finish. பட்டாசு மாதிரி வடவடன்னு வெடிச்சு முடிச்சிடும், அவ்வளவுதான். Time for school. ஸ்கூலுக்கு டைம். Got to get out. போகணும். But now I understand what we were saying all those years. ஆனா இப்பொழுது அத்தனை வருடங்களாக ஏன் அதை சொன்னோம் என்று நான் புரிந்து கொள்கிறேன். We were saying that our youth is renewed like the eagles. கழுகை போல எங்களுடைய வயது திரும்ப வால வயதாகிறது என்பதை நாங்கள் சொன்னோம். You know, there is a particular kind of eagle that after it reaches a certain age and gets old, goes and sits on top of a mountain. ஒரு குறிப்பிட்ட வகை கழுகு இருக்கிறது. இந்த கழுகு ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்து வயதான பிறகு மிக உயரமான மலை மேல் போய் உட்கார்கிறது. And there it sheds all its wings and nails and so on. அந்த இடத்திலே தன்னுடைய நகங்கள், தன்னுடைய சிறகுகள் எல்லாவற்றையும் அது தள்ளி விடுகிறது. And after it, all of it is shed, it sits there under the sun, taking in the heat of that sun. அது எல்லாம் கொட்டின பிறகு நேராக சூரிய வெளிச்சத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த வெளிச்சத்தை எல்லாம் வாங்கி கொள்கிறது. And as a result, new wings and new nails and everything grows. அதன் விளைவாக புதிதான இறகுகளும் புதிதான நகம் எல்லாமே புதிதாக வளருகிறது. And after this process of renewal, இந்த பலத்தை இந்த புதுப்பித்துக் கொள்ளுகிற அந்த முறைமை முடிந்தவுடனே, after that mountain experience where it waited upon the waited for renewal, physical renewal, சரீர பிரகாரமாக தன்னை புதுப்பித்துக் கொள்ளும்படியே மலையிலே உட்கார்ந்திருந்த அந்த அனுபவம் முடிந்த பிறகு, it flies off like a very youthful eagle. இளம் கழுகு எப்படி பறக்கிறதோ அதுபோல அது பறந்து வருகிறது. Flies high and flies good, has no problems. உயரமாக பறக்கிறது, நன்றாக பறக்கிறது, பிரச்சனையே கிடையாது. And the Bible says வேதம் சொல்லுகிறது that blessing is promised to us. அந்த ஆசீர்வாதம் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. What blessing? எந்த ஆசீர்வாதம்? The blessing of renewing even our physical strength and vigor and vitality. நம்முடைய சரீர பிரகாரமான பலன், அந்த சக்தி, உத்வேகம், இவற்றை புதுப்பிக்க கூடிய அந்த பலன். The prophet says, தீர்க்கதரிசி சொல்லுகிறார், they that wait upon the Lord shall renew their strength. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். They shall mount up with wings as eagles. கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். They shall run and not be weary. ஓடினாலும் இடைப்படையார்கள். They shall walk and not faint. நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். You know, for a long time I used to work and never rest. பாருங்க, ரொம்ப நாட்களாக நான் நிறைய வேலை செய்வேன், நான் ஓய்வெடுக்கவே மாட்டேன். Now I believe in rest a lot. ஆனா இப்போது ஓய்வெடுப்பதிலே அதிகம் நான் நம்புகிறேன். You know, after I rest I find that I have new strength. பாருங்க, நான் ஓய்வெடுத்த பிறகு புது பலன் எனக்கு வருகிறதை நான் பார்க்கிறேன். Physically. சரீர பிரகாரமாக. Then I also found that spending time with the Lord in a prolonged period, just sitting there and doing nothing but reading the word and praying, also renews you physically. அது மட்டுமல்ல, கர்த்தரோடு கூட தனிமையிலே நீண்ட நாட்களாக நேரத்தை செலவழிப்பது சரீர பிரகாரமான பலத்தை புதுப்பிக்கிறது என்பதையும் நான் கண்டுகொண்டேன். Just like an old eagle takes the time to renew its wings and renew its nails and renew its
certain things about itself physically, we need to take time to renew ourselves. எப்படி அந்த வயதான கழுகு மலை மேலே உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய சிறகுகளையும் நகங்களையும் பலனையும் புதுப்பித்துக் கொள்ளும்படியாக இருக்கிறதோ அதே போல நாமும் நேரத்தை செலவழித்து நம்முடைய சரீர பிரகாரமான பலத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். There is one thing to rest and renew yourself. ஒரு விதத்திலே ஓய்வு பெற்று பலத்தை புதுப்பித்துக் கொள்ளலாம். That's purely physical. அது முழுமையாக சரீர பிரகாரமானது. Then there is another thing to wait upon the Lord, and God supernaturally renews your strength. இன்னொன்று இருக்கிறது, அதுதான் கர்த்தருக்கு காத்து புதுப்பிக்கிறார். You need both. இரண்டுமே நமக்கு தேவை. You need the physical side of it as well as the spiritual side of it. Supernatural side of it. ஆவிக்குரிய பிரகாரமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் நமக்கு தேவை. You need all the strength that you can get. எவ்வளவு பலன் பெற்றுக்கொள்ள முடியுமோ அனைத்து பலனும் நமக்கு தேவை. Abraham and Sarah were a great example of this renewed strength. இந்த புதுப்பிக்கப்பட்ட பலனுக்கு ஆபிரகாமும் சாராளும் சிறந்த உதாரணமாக இருக்கிறார்கள். Abraham was nearly 100 years old. ஆபிரகாம் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாகி விட்டார். And Sarah was about 90 years old. சாராள் 90 வயதாகி விட்டது. And God said, I'll give you a child. தேவன் சொல்கிறார், நான் ஒரு குழந்தையை கொடுப்பேன். You know, God told them, promised them something that in human terms is impossible. பாருங்க, மனுஷ வழக்கத்துப்படி பார்க்க போனால் முடியாத ஒரு காரியத்தை தேவன் அவளுக்கு வாக்கு பண்ணுகிறார். They're too old to have a child. ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் வயதாகி விட்டது. But the Bible says in Hebrews chapter 11, ஆனால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்கிறது that Sarah received strength to conceive a child. ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்குரிய பலனை சாராள் பெற்றுக்கொண்டார். A strength of a young woman was given to this old lady Sarah. ஒரு இளம் பெண்ணுக்குரிய அந்த பலன் இந்த வயதான சாராளுக்கு அளிக்கப்பட்டது. A strength of a young woman came upon this elderly woman. இந்த வயதான ஸ்திரீக்கு இளம் பெண்ணுடைய ஒரு பலன் வந்தது. Actually the Bible says, சொல்லப்போனால் வேதம் சொல்கிறது, Abraham and Sarah went to a place after this promise was given. இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட பிறகு ஆபிரகாம் சாராளும் ஒரு இடத்திற்கு சென்றார்கள். And there the king of that land looked at Sarah and took one good look and said, this is the most beautiful woman I have seen in all of this world. அந்த தேசத்தின் ராஜா சாராளை ஒரே முறை பார்த்து சொன்னா, உலகம் முழுவதும் இவளை போன்ற ஒரு அழகான ஸ்திரியை நான் பார்த்ததே கிடையாது. And Abraham got afraid. ஆபிரகாமுக்கு பயம் வந்து விட்டது. Because in those days if the wife was beautiful, the kings will kill the husband and take the wife. அந்த நாட்களிலே மனைவி அழகா இருந்தால் ராஜாக்கள் கணவனை கொண்டு போட்டு மனைவியை கொண்டு போய் விடுவார்கள். So he told Sarah, don't tell him I'm your husband, tell him I'm your brother. சாராளை பார்த்து சொன்னா, அம்மா என்ன உன்னுடைய கணவன் என்று சொல்லாதே, சகோதரன் என்று சொல். So she told a lie. அவங்களும் போய் சொல்லிட்டாங்க. So the king said, all right, you come and be my wife. அவர் ராஜா சொன்னா, சரி நீ வந்து என்னுடைய மனைவியா இரு. While they were preparing her to present her before the king, ராஜாவுக்கு முன்பதாக அவளை கொண்டு போவதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணும்போது God intervened supernaturally and got her out of there. தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டதிலே தலையிட்டு அவளை அங்கிருந்து கொண்டு வருகிறார். You see, God literally made her like a young woman. பாருங்க, தேவன் எழுத்தின்படியே ஒரு இளம் பெண்ணை போல சாராளை மாற்றி விட்டார். As she trusted and had faith in God, her physical body was rejuvenated and received new vitality and strength, whereby she became like a young woman. சாராள் தேவனை நம்பி தேவனுடைய வாக்குத்தத்தமே நம்பிக்கையா இருக்கும்போது தேவன் சரீர பிரகாரமாக அவளுக்கு இளம்பெண்ணுடைய உத்வேகத்தை அழகை கொடுத்து பிள்ளை பெறத்தக்கதான பலனை கொடுத்தார். I think this message will go over well if I was preaching in America. There will be a lot of shouting hallelujahs. அமெரிக்கால இந்த மாதிரி ஒரு செய்தியை கொடுத்தேன்னு சொன்னா நிறைய ஹalleluya சத்தம் என்னன்னு கேட்டு. I'll have a lot of women on my side. நிறைய ஸ்திரீகள் எனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. Because they're all going for plastic surgery there. இப்போ எல்லாம் அங்க பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சிட்டு இருக்காங்க. And they are fixing their noses and you know the shrinking faces are fixed by doctors. பாருங்க, சரியா இல்லாத மூக்கு சரி பண்றாங்க, சுருங்கி இருக்கிற சதைய தோல் எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க இப்பங்க. You know, I remember the time that Betty Ford, the wife of the president, American President Ford, had a real face job and she appeared on television after the plastic surgery. அமெரிக்க ஜனாதிபதி ஃபோர்டுடைய மனைவி பெட்டி ஃபோர்ட் அவர்கள் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சிட்டு அதன் பிறகு டெலிவிஷன்ல வந்து தோன்றினார். She was more than 60 years old. நமக்கு 60 வயசுக்கு மேல இருந்தது. I've seen her many times on television, but now after plastic surgery she looked like 30 years old. டிவில நிறைய முறை அந்த அம்மா நான் பார்த்திருக்கேன். ஆனா அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி முடிஞ்ச பிறகு பார்த்தா 30 வயசு அம்மா மாதிரி இருந்தாங்க. Just the face has been changed. முகம் மட்டும் மாற்றப்பட்டிருக்கு. Completely all the wrinkles removed and she looked like a very beautiful young woman. சுருக்கங்கள் எல்லாமே முழுதும் அகற்றப்பட்டு ஒரு வாலிப பெண்ணை போல இருந்தார்கள். But you know that she's only old. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க வயசானவன்னு சொல்லி. Below the face she's old. பாருங்க, கழுத்து கீழ பார்த்தா வயசாயிடுச்சு. And here only they have done the job. ஆனா வேலை இங்க மட்டும் தான் செஞ்சி இருக்காங்க. You know, but God says, தேவன் சொல்லுகிறார், I will do it from head to toe. தலை முதல் கால் வரை நான் அப்படி செய்வேன். Your youth will be renewed like the eagles. உங்கள் வயது திரும்ப வால வயது போல ஆகும். Do you believe that? விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? விசுவாசிக்கிறீங்களா? Lift up your hands and say this. கரங்களை உயர்த்தி இதை சொல்லுங்கள். Lift up your hands everybody and say this. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இதை சொல்லுங்கள். He satisfies me with good things. நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார்.
so that my youth is renewed like the eagles. கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வால வயது I போலாகிறது. receive new strength, புது பலனை நான் new பெற்றுக்கொள்கிறேன். vitality, புது உத்வேகம், new energy. புதிய சக்தி. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You see, God is able to do that. பாருங்க, தேவன் இதை செய்ய You முடியும். know, I have always understood that whatever God promises, you can have it. பாருங்க, நான் எப்போதும் ஒன்றை புரிந்து கொண்டேன். தேவன் எதையெல்லாம் வாக்கு பண்ணுகிறாரோ அதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். You know, healing is like that. சுகமும் அப்படிதான். You know, God promises healing தேவன் சுகத்தை வாக்கு for பண்ணுகிறார். us today. இன்றைக்கும் நமக்கு God doesn't say you'll never die, நீங்கள் சாகவே மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லவில்லை. you know, but God does say that He will heal you. ஆனால் உங்களை சுகமாக்குவேன் என்று தேவன் So சொல்லுகிறார். I'm going to claim my healing until the day I die. I want to be healed. I want to claim that healing for myself. ஆகவே நான் மரிக்கிற வரையிலே அந்த சுகத்தை சொந்தமாக்கிக் கொண்டு சுகத்தோடு கூட நான் வாழ விரும்புகிறேன். I can't go there and claim that I won't die. நான் அங்க போயிட்டு நான் சாகவே மாட்டேன், அதை உரிமை பாராட்டுவேன் சொல்ல முடியாது. No, there is a separate theology there of death. பாருங்க, மரணத்தை பற்றி தனி இறையிலே இருக்கிறது. You know, that death is moving and on into the presence of God. மரணம் என்பது தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து செல்வது. I understand that. அதை நான் புரிந்து But கொள்கிறேன். healing is for now. ஆனா இந்த சுகம் என்பது இன்றைக்கு தேவையானது. I can claim as much as God has promised for me now. தேவன் இப்போது எனக்கு எவ்வளவு வாக்கு பண்ணியிருக்கிறார் அவ்வளவையும் நான் சொந்தமாக்கிக் So கொள்ள it is not முடியும். fanaticism to claim long life, ஆகவே நீடித்த வாழ்வை நாம் சொந்தம் பாராட்டுவது பைத்தியக்காரத்தனம் இல்லை. because it is only the promise of God that I'm claiming. I'm not claiming any more than God has promised. காரணம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மட்டுமே நான் உரிமை பாராட்டுகிறேன். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை மீறி நான் ஒன்றும் உரிமை பாராட்டவில்லை. Amen. ஆமென். He will satisfy you with long life. நீடித்த நாட்களாலே உங்களை திருப்தியாக்குவார். So Abraham and Sarah really experienced that. ஆகவே ஆபிரகாமும் சாராளும் நிஜமாகவே அதை The அனுபவித்தார்கள். book of Deuteronomy உபாகம புத்தகம் has இருக்கிறது. many promises in it concerning this long life. இந்த நீடித்த வாழ்வை குறித்து நிறைய வாக்குத்தத்தங்கள் அடங்கிய ஒரு புத்தகம். The book of Deuteronomy is important because God is giving instruction to the people of Israel through Moses. உபாகம புத்தகம் மிக முக்கியமான புத்தகம். காரணம் என்ன? மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் ஒரு சில காரியங்களை கற்பிக்கிறார். He is telling Moses, tell them all these things. These are the blessings. These are the things that will come upon them. மோசே தேவன் சொல்லுகிறார், மக்கள் மீது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும், இந்த காரியங்கள் வரும், அதை அவர்களுக்கு சொல்லு. You know, so this is really God speaking directly to the people through Moses. ஆகவே இது மெய்யாகவே மோசேயின் மூலமாக தேவன் நேரடியாக மக்களோடு கூட பேசுவது. When he speaks, you learn to know the will of God. அவர் பேசும்போது நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து He கொள்கிறீர்கள். is speaking what he is thinking. என்ன யோசிக்கிறாரோ அதை அவர் பேசுகிறார். God is speaking out of the abundance of his heart. அவருடைய உள்ளத்தில் இருக்கிற அபரிதத்திலிருந்து தேவன் பேசுகிறார். God is speaking his will for his people. தம்முடைய மக்களுக்குரிய தம்முடைய சித்தத்தை தேவன் அங்க பேசுகிறார். Verse 40 says, 4:40. Deuteronomy. 40. I'm going to read to you 4 verses from Deuteronomy. உபாகமத்திலிருந்து 4 வசனங்களை நான் And listen to this. கவனியுங்கள். God says to the people, தேவன் மக்களை பார்த்து you shall சொல்கிறார், therefore keep his statutes and commandments which I command you today, that it may go well with you and with your children after you, that you may prolong your days in the land which the Lord your God is giving you for all time. நீ உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவாய் என்றான். Now in the beginning itself I told you, ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். people think that they can't do anything to prolong their life. நாட்களை நீடிக்க செய்ய ஒன்றுமே செய்ய முடியாது என்று மக்கள் நினைத்துக் But I am கொண்டிருக்கிறார்கள். reading you verse after verse that tells us that if we do this, our days will be prolonged. If we do this, we'll have a long life. இதை செய்தால் நீடித்த நாட்கள் இருக்கும், இதை செய்தால் நாட்கள் பெருகப் போகும் என்று வசனத்திற்கு மேல் வசனத்தை நாம் வாசித்துக் கொண்டே வருகிறோம். Are you seeing that? அதை கவனிக்கிறீங்களா நீங்க? Get rid of that wrong idea. ஆகவே தவறான கருத்தை தூக்கி போடுங்கள். Get rid of that wrong notion from your mind that you have nothing to do with your long life. நீடித்த வாழ்வுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை என்ற தவறான எண்ணத்தை தூக்கி எறியுங்கள். Get rid of the idea that you cannot do anything about it and it is already predetermined. என்னால ஒன்றுமே செய்ய முடியாது, ஏற்கனவே திட்டம் பண்ணியாக விட்டது என்ற எண்ணத்தை தூர தூக்கி போடுங்க. God says, தேவன் you சொல்லுகிறார், want to live long? நீடித்த வாழ்வை வாழ விருப்பமா? Do what I say. நான் சொல்லுகிறதை செய். Hear my word. என்னுடைய வசனத்தை கேள். Do it. அதன்படி செய். It will go well with you. அது நீடித்த நாட்களை கொடுக்கும். Now in Psalm 103 and Deuteronomy 4:40 you need to notice these things. 103 சங்கீதத்திலும் உபாகமம் 4:40 நீங்கள் ஒன்றை கவனிக்க In வேண்டும். Psalm 103, just before God said your youth will be renewed like the eagles, he says I will satisfy their mouth with good things. பாருங்க 103 சங்கீதத்திலே கழுகுக்கு சமானமான வயது திரும்ப வாழ வயது போலாகும் என்று தேவன் சொல்வதற்கு முன்பு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். That means அப்படி என்றால் you not only live long, நீடித்த நாட்கள் வாழ்வது மட்டுமல்ல, you have the good things of life. வாழ்க்கையில் உள்ள நல்ல காரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். How would you like to live long in
in poverty and want and in nothingness. பாருங்க, ஒன்றும் இல்லாமலே வெறுமையிலே வறுமையிலே நீங்கள் ரொம்ப நாட்கள் வாழ்ந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அது? You'd rather go to heaven. அதுக்கு பதிலா பரலோகமே போய்டுவீங்க. Lot of our poor old Christians back in the old times wrote these beautiful songs that said, I want to go to heaven. நம்முடைய அருமையான ஏழை விசுவாசிகள் முன்னாட்கள்ல பரலோகத்துக்கு போக விரும்புறேன்னு சொல்லிட்டு அழகழகா பாடங்கள்லாம் எழுதினாங்க. Particularly the Negroes of America. குறிப்பாக அமெரிக்காவில் உள்ள நீக்ரோக்கள். They didn't get proper food. சரியான உணவு கிடையாது. They were slaves. அடிமைகளா இருந்தார்கள். They wrote these songs. அவர்கள் இந்த பாடல்களை எழுதினாங்க. This world is not my home. இந்த உலகம் எனக்கு வீடு அல்ல. I'm just passing through. நான் ஒரு பிரயாணி. I just want to go. நான் போக விரும்புகிறேன். That's true. அது உண்மைதான். Everybody is passing through. எல்லாருமே கடந்து போகிறோம். This is not our home. இது நம்முடைய வீடு We கிடையாது. have a permanent home there. நிரந்தரமான வீடு அங்கே உள்ளது. But we must complete our journey here. ஆனா நம்முடைய பிரயாணத்தை நாம் முடிக்க வேண்டுமே. We don't want to be cut off in the middle. பாதியிலே நாம் முடித்து விட கூடாது. But if you are sick and tired of this life, ஆனா இந்த வாழ்க்கை குறித்து நீங்கள் நொந்து சோர்ந்து போய் இருப்பீர்கள் if என்றால், good things are not there in your life, உங்கள் வாழ்க்கையிலே நன்மையான காரியங்கள் இல்லை if என்றால், the blessings of God are not there, then you want to die tomorrow. தேவனுடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் நாளைக்கே சாக விரும்புவீர்கள். Notice most of the people that want to die are sick and tired of this life because of the things that they are lacking. They are frustrated. சாக விரும்புகிற ஆட்களை கவனித்து பாருங்கள். வாழ்க்கையை குறித்து மிகவும் களைத்து சோர்ந்து போய் இருப்பார்கள். ஒன்றுமே இருக்காது, ஆகவே அப்படி சொல்லுவார்கள். Failure, தோல்வி, poverty, வறுமை, no hope. நம்பிக்கை கிடையாது. They've lost all hope. நம்பிக்கை எல்லாம் இழந்து போய் They say, I want to die. என்ன சொல்வாங்க? நான் சாக விரும்புறேன். There are many Christians like that. நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கிறார்கள். They want to die. அவங்க சாக விரும்புறாங்க. Nobody wants to live long if they're not going to have a good life. யாருமே நன்மையான காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் சீக்கிரமாக சாக விரும்ப மாட்டார்கள். நல்ல ஒரு நிறைவு பெற்ற வாழ்க்கை இல்லை என்றால் நீண்ட நாள் வாழ வேண்டாம் தான் விரும்புவாங்க. But if there is a good life and a full life, they want to live a long life. ஆனா நல்ல ஒரு வாழ்க்கை, முழுமையா பூரண வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நீடித்த நாட்கள் வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள். So that God now gives both together. ஆகவே தேவன் இப்பொழுது இரண்டையுமே ஒன்றாக கொடுக்கிறார். Not only long life, நீடித்த வாழ்வு மட்டுமல்ல, but a better quality of life. அது ஒரு நல்ல தரமுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். A rich life. நல்ல ஐஸ்வரியமுள்ள ஒரு A வாழ்க்கை. full life. பூரணமான A life வாழ்க்கை. that is filled with the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பிய வாழ்க்கை. Life that is filled with victory. ஜெயத்தினால் நிறைந்த வாழ்க்கை. Life that is full of hope. நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை. Life that looks forward to the next day and its miracles and its future and good future. அடுத்த ஒவ்வொரு நாளும் அற்புதங்களையும் நல்ல எதிர்காலத்தையும் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை. Is that right? சரியா? God says, தேவன் சொல்லுகிறார், I have good thoughts toward you. உங்களை குறித்து என்னுடைய நினைவுகள் நன்மையானவைகள். Good thoughts. நன்மையான Some people நினைவுகள். are thinking, I don't know what God is thinking about me. Maybe he'll cut me off. ஒரு சிலர் சொல்றாங்க, ஐயோ கர்த்தர் குறித்து என்ன நினைக்கிறான்னு தெரியல, ஒருவேளை என்னை வெட்டிடுவாரோ, Maybe he'll take me tomorrow. ஒருவேளை நாளைக்கே என்ன எடுத்துப்பாரோ. No. இல்ல இல்ல, God is not a thief. தேவன் திருடன் கிடையாது. He's not a criminal. அவர் ஒரு குற்றவாளியும் He's கிடையாது. not sitting there trying to kill you. அங்க any day. உட்கார்ந்துட்டு எப்பப்ப ஏதாவது என்னைக்காவது டெய்லி உங்களை கொல்லணும்னு எதிர்பார்க்கிறது கிடையாது. No. இல்லை. He says, I have good thoughts என்ன சொல்லுகிறான்? நன்மையான நினைவுகளை to lift you up, உங்களை உயர்த்த to வேண்டும், give you a fruitful life, கனி கொடுக்கிற வாழ்வை to bless கொடுக்க the work வேண்டும், of your hands, கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்க to வேண்டும், give you the power to get wealth, ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கக்கூடிய வல்லமையை to கொடுக்க have வேண்டும். victory and joy and peace in this life. இந்த உலகத்திலே ஜெயத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற I have வேண்டும். good thoughts towards you உங்களை குறித்து நன்மையான நினைவுகளை to give கொண்டிருக்கிறேன். you your desired end. நீங்கள் விரும்பின முடிவை கொடுக்கும்படியாக. I'll say it in my language. என்னுடைய வார்த்தையில நான் இதை சொல்றேன். You want to listen to it? கவனிக்க This விரும்புறீங்களா? is the way I say it. நான் இப்படி தான் சொல்றேன். God has good thoughts towards me தேவன் என்னை குறித்து நல்ல நினைவுகளை கொண்டிருக்கிறார். to make my dreams come true. என்னுடைய நினைவுகள் எல்லாம் நிஜமாகும்படி என்னுடைய செய்ய. கனவுகளை நனவாக்கும்படியாக. Hello? Now say it, putting your hand in your chest. மார்பில கையை வைத்து சொல்லுங்க. God has good thoughts about me. தேவன் என்னை குறித்து நல்ல நினைவுகளை He வைத்திருக்கிறார். wants to make my dreams come true. என்னுடைய கனவுகள் எல்லாம் நிஜமாக வரும்படி அவர் விரும்புகிறார். Oh, he wants to make it come true. அவைகள் நிஜமாகும்படியாக விரும்புகிறார். It will come true, my friend. நண்பர்களே, அது நிஜமாகும். Believe it. அதை Don't விசுவாசியுங்கள். live in hopelessness. நம்பிக்கையற்ற நிலைமையிலே வாழ வேண்டாம். Don't live by what you see. நீங்கள் காண்கிறதை கொண்டு வாழ வேண்டாம். Live with a dream in your heart. உள்ளத்திலே ஒரு கனவோடு கூட வாழுங்கள். Live for fulfilling God's plan and purpose in your life. உங்கள் வாழ்க்கையில இருக்கிற தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று You will வாழுங்கள். not be like what you are today forever. இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறோ அதே போல என்னென்றைக்கு நீங்கள் இருக்க If you போவதில்லை. will trust and believe God, நீங்கள் தேவனை நம்பி அவரை சார்ந்திருப்பீர்கள் என்றால், if you will give your life into his hands, உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்திலே கொடுப்பீர்கள் என்றால், he will make your dreams come true.
உங்களுடைய கனவுகள் எல்லாவற்றையும் அவன் He'll நனவாக்குவார். give you a good life. நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். In Deuteronomy 4 also God promises the same thing. உபாகமம் 4 கூட அதே காரியத்தை தேவன் வாக்கு He பண்ணுகிறார். says it will go well with you and your children. என்ன சொல்லுகிறார்? உனக்கும் உன்னுடைய பிள்ளைகளின் உன்னுடைய நாட்களும் பிள்ளைகளுடைய நாட்களும் பெருகும். Amen. ஆமென். How many of you want you and your children to be well? எத்தனை பேர் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றா இருக்க If விரும்புகிறீர்கள்? you all are going to suffer, then you want to die soon. எல்லாமே கஷ்டப்பட்டீங்கன்னு சொன்னா எல்லாரும் சீக்கிரம் சாக விரும்புவோம். But if everything goes well with you, ஆனா எல்லாமே உங்களுக்கு நன்றா இருக்கும் என்று சொன்னா if God blesses your life, தேவன் உங்கள் வாழ்க்கையை you ஆசீர்வதிப்பார். would want to live a full life many years and do and accomplish what God wants you to do. முழுமையான பூரணமான வாழ்க்கை அநேக வருடங்கள் வாழ்ந்து தேவன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை செய்து முடிப்பீர்கள். Our children will have a good life. நம்முடைய பிள்ளைகளும் நல்ல ஒரு வாழ்க்கையை பெற்றிருப்பார்கள். Believe that. அதை விசுவாசியுங்கள். Do you believe that? விசுவாசிக்கிறீங்களா? Back in 1984, 85, 1984 85 ஆண்டுகளிலே India was not the same. இந்தியா எப்படி இல்ல, It was different. வித்தியாசமா You இருந்தது. could hardly get a job. வேலை கிடைக்கிறது If கஷ்டம். you got a job, they won't pay you anything. வேலை கிடைச்சா சரியா சம்பளம் இருக்காது. Even if those who have had great education and good brains can't do anything. நன்றாக படித்தவர்கள் திறமைசாலிகள் அவங்களுக்கும் ஒண்ணும் இருக்காது. The best you can do is try to get out of here. சிறந்தது என்ன தெரியுமா? இங்க இருந்து எங்கயாவது போறதுதான். That's all people wanted to do. மக்கள் அதை தான் செய்ய விரும்பினார்கள். But do you know today India has changed? ஆனா இன்றைக்கு இந்தியா மாறி விட்டது. Even those who went away are coming back. வெளிய போனவங்க எல்லாம் கூட இன்னைக்கு உள்ள வராங்க. Those who are here don't want to go out. இங்க இருக்கிறவங்க வெளிய போறது இஷ்டப்படல. Because India is becoming different. காரணம் இந்தியா வித்தியாசமாக மாறி வருகிறது. Becoming more prosperous. செழிப்படைந்து வருகிறது. More better. நன்றாக சிறப்பாகிறது. I tell you, they say by year 2020, they say it will be the 4th largest purchasing power in the whole world. 2020 ஆண்டிலே முழு உலகத்திலே இந்தியா பர்ச்சேசிங் பவர்ல நான்காவது இடத்துல இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். That means it will be one of the richest countries in the world. அப்படினு சொன்னா உலகத்திலே பணக்கார நாடுகளிலே இந்தியா ஒன்றாக இருக்கும். Our children will have a good life. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்வு இருக்கும். Speak that. அதை பேசுங்க. Don't put in their mind, oh, what are you going to do here? அவங்க மனசுல போடு, ஓ நீங்க என்ன பண்ண போற, இத போட்றாதீங்க. It's going to get better. அது இன்னும் சிறப்படைய போகிறது. People that don't believe in prosperity and being well don't தெய்வ பக்தியும் கிடையாது, தேச பக்தியும் கிடையாது அவங்களுக்கு. They don't have தமிழ் தான் பெட்டரா வருது. தெய்வ பக்தியும் கிடையாது, தேச பக்தியும் கிடையாது. செழிப்பை விசுவாசியாதவர்களுக்கு, செழிப்பு இல்ல, அது இல்ல, இது இல்ல, தரித்திரத்தையே நம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு தெய்வ பக்தியும் கிடையாது, தேச பக்தியும் கிடையாது. எனக்கு ரெண்டும் இருக்குது. I have both. ரெண்டும் என்கிட்ட I இருக்கு. love my country தேசத்தையே நான் and I நேசிக்கிறேன். love my God. என்னுடைய தேவனையும் நான் நேசிக்கிறேன். I want everybody to be well. எல்லாரும் நன்றா இருக்க வேண்டும் என்று I want our விரும்புகிறேன். children to be prosperous. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் செழித்திருக்க வேண்டும் என்று I want விரும்புகிறேன். them to have a better life than what we are having. நம்மை காட்டிலும் நல்ல ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ வேண்டும் என்று A good விரும்புகிறேன். life, நல்ல ஒரு a வாழ்க்கை, decent life. நல்ல கண்ணியமான ஒரு None of வாழ்க்கை. the humiliation of poverty and all these things. இந்த வறுமை போன்ற எந்த விதமான காரியங்களும் அவங்களுக்கு வரக்கூடாது. Poverty must never be known among us. நமது மத்தியில வறுமை என்பது காணப்படவே கூடாது, If அறியப்படக்கூடாது. you don't believe like that and if you don't desire that, you know, you're not even a good ஆனா Christian. நீங்க அப்படி விசுவாசித்து அப்படி விரும்பவில்லை என்று சொன்னா நல்ல கிறிஸ்தவனா இருக்கவே முடியாது. Hello, are you there? இருக்கிறீங்களா? அப்படி விரும்பி அப்படி விசுவாசியால் நல்ல கிறிஸ்தவனே கிடையாது, உருப்படியான கிறிஸ்தவனே கிடையாது. Are you there? இருக்கிறீங்களா? God says, I'll make your dream come true. தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய கனவுகளை நான் It will be நனவாக்குவேன். well with you and your children. நீயும் நன்றா இருப்பார், பிள்ளைகளும் நன்றா இருப்பார்கள். Your days on earth will be prolonged. இந்த பூமியிலே உன்னுடைய நாட்கள் பெருகும். I don't know why people don't see all these things and claim all the bad things only. ஏன் மக்கள் இதையெல்லாம் போய் உரிமை பாராட்டாம ஏன் கெட்ட கெட்ட காரியங்களே உரிமை பாராட்டுறாங்க எனக்கு தெரியல. Turn to chapter 5 of Deuteronomy, உபாகமம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். verse 16. 16ஆம் வசனம். Honor your father and mother as the Lord your God hath commanded you, that your days may be long and that it may be well with you in the land which the Lord God is giving you. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும், உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும், உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும். Everybody say that. எல்லாரும் அதை சொல்லுங்க பார்க்கலாம். So that your days may be long, அதனால உங்களுடைய நாட்களும் நீடித்திருக்கும், so that everything may be well with you. எல்லாமே உங்களுக்கு நன்றா இருக்கும். ஹலோ ஹலோ, யார் நான் சொல்ற மாதிரி சொல்றது இல்ல போல. உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும், உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும், உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும்,
Hallelujah. Hallelujah. I like that. நான் எனக்கு ரொம்ப That's what பிடிச்சிருக்கு. I want. நான் அதை தான் I விரும்புகிறேன். want to live long, நான் நீடித்த நாட்கள் but வாழ I want to live well, அதே சமயத்தில் நன்றாய் வாழ better விரும்புகிறேன். and better, நன்றாய் சிறப்படைய for the விரும்புகிறேன். glory of God. தேவனுடைய மகிமைக்காக Live in this world. இந்த உலகத்திலே வாழுங்கள். Every Christian believer must believe that. ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் அதை தான் விசுவாசிக்க Otherwise, வேண்டும். you are not even a good Christian believer. இல்லாவிட்டா நீங்க நல்ல ஒரு கிறிஸ்தவ விசுவாசியே You கிடையாது. must believe two things: ரெண்டு காரியங்களை live விசுவாசிக்கணும். long நீடித்த வாழ்நாள் இருக்கணும். and be well. அதே சமயத்தில் நன்றாய் இருக்க Live வேண்டும். well, live long, நீடித்த நாட்கள் and live it well. நன்றாக வாழ வேண்டும். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Deuteronomy 5:33. உபாகமம் 5:33. 33. You shall walk in all the ways which the Lord your God has commanded you, that you may live, that it may be well with you, that you may prolong your days in the land which you shall possess. நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகளில் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். I like the Tamil. தமிழ்ல ரொம்ப நல்லா இருக்கு. பிழைத்து சுகித்து நன்றாயிருக்கும்படி. Everybody say that. பிழைத்து சொல்லுங்க. பிழைச்சா போதாது, பொழப்பு நடத்தினா போதாது. சுகித்து, that means really thriving, flourishing. சுகித்து எல்லாரும் சொல்லுங்க. நன்றாயிருக்கும்படி. பிழைத்து சுகித்து நன்றாயிருக்கணும். Are you going to do it? செய்ய போறீங்களா? Are you going to do it? செய்ய போறீங்களா? You see, God does not want you to just live long. He wants you to flourish. பாருங்க, நீங்க நல்லா இருக்கணும் மட்டும் ஆண்டவர் விரும்புவது கிடையாது. நீங்க சுகித்து நீண்ட நாள் இருக்கணும் மட்டும் கிடையாது. நீங்க நீண்ட நாட்கள் இருக்க வேண்டும் என்று மட்டும் தேவன் நினைப்பது கிடையாது. நீங்கள் சுகித்தும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். You must flourish in this land. தேசத்தில் நன்றா சுகித்து வாழ வேண்டும். Now don't think, a lot of people think like that about their economic well-being also. நிறைய பேர் தங்களுடைய பொருளாதார செழிப்பை பற்றி கூட யோசித்து The பார்க்கிறார்கள். doctrine of predestination has a very strong hold upon all people. பாருங்க, எல்லா மக்கள் மீதும் இந்த முன் குறித்தல் என்ற அந்த உபதேசம் இருக்கிறதே ரொம்ப உறுதியா வந்து பிடிச்சிட்டு இருக்கு. They don't understand it properly, and I will be dealing with it when we preach on Romans. பாருங்க, ரோமரை பற்றி ரோம நிருபத்தை பற்றி பிரசங்கிக்கும் போது நான் அதை பற்றி பேசுகிறேன். மக்கள் அதை சரியாக புரிந்து கொள்வது They கிடையாது. believe in predestination. பாருங்க, தேவன் முன் குறித்து இருக்கிறார் என்பதை I விசுவாசிக்கிறார்கள். believe in predestination also. நானும் அதை விசுவாசிக்கிறேன். But I don't believe that God has predestined people to be poor, God has predestined people to die, God has predestined people to experience all these bad things. மக்கள் ஏழ்மையில் இருக்க வேண்டும், சீக்கிரத்தில் சாக வேண்டும், பல தரப்பட்ட காரியங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் முன்குறித்தார் என்று நான் நம்புவது I கிடையாது. don't believe that our years of life on this earth and economic well-being is predetermined by God. I don't believe that. இந்த உலகத்தில் நாம் எத்தனை நாட்கள் வாழ போகிறோம், பொருளாதாரம் இதையெல்லாம் தேவன் முன்குறித்து வைத்து விட்டார் என்று நான் நம்புவதே கிடையாது. இவ்வளவுதான், இதுக்கு மேல கிடையாது, ஆண்டவர் தரமாட்டார், எனக்கு அதான் தலையில எழுதிட்டார் அப்படின்னு நான் நம்புறது இல்ல, நம்ப மறுக்கிறேன். Are you there? இருக்கிறீங்களா? I'm very strong when it comes to that. அத பத்தி வரும்போது ரொம்ப I உறுதியா refuse that. அதை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். Not biblical. அது வேதத்தின்படி கிடையாது. You can't say that God will give you only so much and He has predetermined that you will not earn one penny more than this, and this is your life, finished, no தேவன் more. இவ்வளவுதான் கொடுப்பார், இதுதான் உங்கள் வாழ்க்கை, இதற்கு மேலே கொஞ்சம் கூட கிடையாது என்று முன்குறித்து விட்டார். அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். This same book, Deuteronomy 8, where God is instructing the people, God is saying, இதே உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் தேவன் மக்களுக்கு கற்பிக்கிறாரே, தேவன் அங்கு சொல்லுகிறார் in verse 18, 18ஆம் வசனத்திலே, that God is the one who gives you the power to get wealth. ஐசுவரியத்தை சம்பாதிக்கிறதான பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். Hello, are you there? இருக்கிறீங்களா? What kind of power God gives you தேவன் என்ன விதமான பலனை கொடுக்கிறார்? to get wealth? ஐசுவரியத்தை சம்பாதிக்கக்கூடிய He பலன். gives you the power to get wealth. ஐசுவரியத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுக்கிறார். People don't know about it. மக்களுக்கு அதை பற்றி தெரியல. People think it's all predetermined and written in their forehead. மக்கள் நினைக்கிறாங்க எல்லாம் முன்னாடியே நெத்தியில எழுதப்பட்டுச்சுங்க. எழுதியாச்சுங்க, அவ்வளவுதாங்க, முடிஞ்சதுங்க கதை. இவ்வளவுதான் நம்ம கதை. அவனுக்கு ஆண்டவர் அள்ளி கொடுத்திருக்கிறாரு, எனக்கு எங்க சொட்டு சொட்டா போடுறாரு எனக்கு, அவ்வளவுதான். No, God has given you the power to get wealth. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Not just a few people, ஒரு சில மக்களுக்கு கிடையாது, to every person sitting here. இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும். You believe that? நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? Believe that. அதை விசுவாசிங்க. God says, தேவன் I சொல்லுகிறார், will bless the work of your hand. உம்முடைய கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். Believe that. அதை விசுவாசியுங்கள். Believe in prosperity and well-being. செழிப்பையும் நன்றாயிருப்பதையும் விசுவாசியுங்கள். I'm so
tired of Christian people who don't believe that, who stand against that. இதை விசுவாசிக்காமல் எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிற இந்த கிறிஸ்தவ விசுவாசிகளை பார்த்து சோர்ந்து போய்விட்டேன். One man looked at me and said, "Are you a prosperity preacher?" ஒரு மனுஷன் என்ன பார்த்து கேட்டா, நீங்க என்ன செழிப்பை பற்றி பிரசங்கிக்கிற I said, பிரசங்கியாரா? "Are you a poverty preacher?" நான் கேட்டேன், நீங்க என்ன வறுமையை பற்றி பிரசங்கிக்கிற Yes, பிரசங்கியாரா? of course I am a prosperity preacher. நான் செழிப்பை பற்றி பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியார் தான். You know, because Bible speaks about prosperity. காரணம் வேதம் செழிப்பை பற்றி பேசுகிறது. God wants you to be well. தேவன் நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று If விரும்புகிறார். anybody is angry with me because I'm preaching about that, then let them be angry. இதை பற்றி நான் பிரசங்கிக்கிறதுனால யாராவது என் மீது கோபப்பட்டால் கோபப்படட்டும். But let them also be poor. ஆனால் அவர் அதே சமயத்தில் ஏழைகளாகவும் இருக்கட்டும். Hello. என் மேல கோபமா இருந்தா பார்த்தாது, இந்த கோபப்படுற ஆளுங்க ஏழைகளாகவும் தரித்திரத்துல தெருவில் இருக்கணும். செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. They have everything. அவங்களுக்கு எல்லாம் இருக்கு. But when you preach about prosperity, oh, this is prosperity preaching. ஆனா செழிப்பு பற்றி பிரசங்கம் பண்ணா இது செழிப்பு பிரசங்கம்னு எதிர்த்து நிப்பாங்க. One time I told one man, I'm preaching not for you, brother. I'm preaching for the poor people, believers who are struggling to make a few bucks to make a living on this earth. ஒரு முறை ஒரு பிரசங்கியார்கிட்ட நான் சொன்னேன், அப்பா நான் உனக்காக பிரசங்கம் பண்ணல, ஒரு நாளைக்கு ஒரு சில ரூபாய் சம்பாதிக்கிறது கஷ்டப்படுற ஏழை விசுவாசிகளுக்காக நான் இந்த பிரசங்கம். They must get better. அவங்க நல்லா சிறப்பா வாழணும். They must learn the word of God. தேவனுடைய வார்த்தை அவர்கள் Their கற்றுக்கொள்ள life வேண்டும். must get better and better. அவருடைய வாழ்க்கை சிறப்படைய வேண்டும். I am preaching about that. நான் அதை பற்றி தான் பேசுகிறேன். You know what the man said? நான் என்ன சொன்னா தெரியுமா? விசுவாசிகளை கெட்டு போடுவாங்கயா செழிப்பு வந்துச்சுன்னா. இவர் மட்டும் நல்லா ஆயிட்டே போறாரு. ஒரு சைக்கிள் கூட இருந்தா இல்லாத ஆளு இப்ப மோட்டார் சைக்கிள் வச்சிருக்காரு புதுசா. இவர் வர 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 எப்படி ஆயிட்டு போறாரு? நல்லா விசுவாசி எல்லாம் கெட்டு போயிடுவாங்களாம். கேட்டீங்களா கதைய? ஹலோ, God wants you to be well. நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God wants you to be well. நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று தேவன் God wants you to live long. நீடித்த நாட்கள் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God is a good God that puts these two things together. தேவன் நல்ல தேவன் இந்த இரண்டு காரியங்களை ஒன்றாகவே வைக்கிறார். Living well and living long. நன்றாய் வாழ வேண்டும், அதே சமயத்தில் நீடித்த நாட்கள் வாழ வேண்டும். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Are you there? இருக்கிறீங்களா? So if anybody is angry at you for believing in God's blessings, ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் நம்புகிறதை குறித்து யாராவது உங்கள் மீது கோபப்பட்டார் என்றால், tell them first to become poor and then come and tell you, preach to you about poverty. முதல்ல அவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க போயிட்டு முதல்ல ஏழை ஆயிட்டு அதன் பிறகு வறுமையை பற்றி எனக்கு வந்து போதீங்கன்னு சொல்லுங்க. Otherwise don't come. இல்லாவிட்டா வர வேண்டாம். None of these people that are against preaching this prosperity are willing to experience poverty. பாருங்க, இந்த செழிப்பு பிரசங்கத்தை பற்றி பிரசங்கிக்கிறேனே, அதை எதிர்க்கிற ஆசாமியில ஒருவராகிலும் இந்த வறுமையை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. They don't want. அது அவங்களுக்கு தேவையே They are கிடையாது. somehow trying to climb up. எப்படியாவது அவங்க மேலே ஏறி They வரணும்னு will kick நினைக்கிறாங்க. everybody on the way. வர வழி எல்லாரையும் They உதைச்சிருவாங்க. will do anything எதை வேண்டுமானாலும் செய்வாங்க. and everything to come up. எதை வேண்டுமானாலும் முன்னேறதுக்கு I am செய்வாங்க. not preaching that. நான் அத பிரசங்கம் I am பண்ணேன். preaching that if you believe God's word, you'll be well with you. It will be well with you and you will live long. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். என்ன நீ தேவனுடைய வார்த்தையின்படி செய்தால் நீடித்த நாட்களாய் இருப்பாய், நன்றாகவும் இருப்பாய். Let's look at one verse today and then we'll continue next week. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை பார்ப்போம், அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து. Chapter 6, 6ஆம் அதிகாரம் verse 1 and 2. 1-2 வசனங்கள். Deuteronomy 6:1 and 2. 6ஆம் அதிகாரம் 1-2 உபாகமம். Now this is the commandment and these are the statutes and the judgments which the Lord your God has commanded to teach you, that you may observe them in the land which you are crossing over to possess, that you may fear the Lord your God, to keep all of his statutes and its commandments which I command you, you and your son and your grandson, all the days of your life, and that your days may be prolonged. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. Amen. ஆமென். Are you there? இருக்கீங்களா? Do this, he says. என்ன சொல்கிறார்? இதை Do செய்யுங்கள். what I tell you. நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேனோ அதை செய்யுங்கள். Then you will live long and have prolonged days. அதன் பிறகு நீடித்த நாட்களாக நீங்கள் வாழ்வீர்கள். And then in the next verse he says, அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், therefore hear, O Israel, and be careful to observe it, that it may be well with you. இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கு இதை கேள் என்று சொல்லுகிறார். Again, you go through the Bible and read it one time and mark all the verses that talk about long life, and many of them will talk about being well also along with long life. வேதத்திலே இந்த வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், போய் வாசியுங்கள். நீடித்த நாட்களை வேதத்தை முழுதும் வாசித்து பாருங்க. நீடித்த நாட்களை குறித்து பேசுகிற வசனங்கள் எல்லாம் அடிக்கடி நன்றாய் இருக்கிறத குறித்தும் பேசும்.
அதன் மூலமா என்ன தெரிஞ்சு கொள்கிறோம்? நீடித்த நாட்கள் மட்டும் இல்ல, நன்றாவும் இருக்கணும். நன்றா இருந்து நீண்ட நாட்கள் வாழ வேண்டும். How many of you believe that? இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Praise God. கர்த்தருக்கு Let ஸ்தோத்திரம். no man talk you out of it. எந்த ஒரு மனுஷனும் பேசி உங்கள் மனதை கலைக்க Let வேண்டாம். no preacher talk you out of it. எந்த ஒரு பிரசங்கியாரும் இதை பற்றி உங்களை பேசி கலைக்க Let no வேண்டாம். religion talk you out of it. எந்த ஒரு மதமும் உங்களை கலைக்க வேண்டாம். God wants you to live a long life. தேவன் நீடித்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். God wants it to be well with you. அதே சமயத்தில் நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று தேவன் And விரும்புகிறார். get rid of the wrong notion that says everything is predetermined. I have nothing to do. I cannot do anything about my destiny. எல்லாமே முன்குறிக்கப்பட்டு விட்டது. என்னுடைய முடிவை பற்றி என்னால ஒன்றும் செய்ய முடியாது, அதை மாற்ற முடியாது என்ற தவறான கருத்தை எரிந்து போடுங்கள். Get rid of the wrong idea that says I have nothing to do. It's all determined by God. என்னால ஒன்றும் செய்ய முடியாது, தேவன் ஏற்கனவே தீர்மானம் பண்ணி விட்டார் என்ற எண்ணத்தை தூக்கி போடுங்கள். Read these verses again and again. இந்த வசனங்களை திரும்ப திரும்ப வாசியுங்கள். Before you come back next week. அடுத்த வாரம் நீங்கள் வருவதற்கு Read it முன்பதாக again and again. திரும்ப திரும்ப இதை வாசியுங்கள். And know for sure that it is in your hands to prolong your days. உங்கள் நாட்களை நீடித்திருக்க செய்வது உங்களுடைய கரத்திலே தான் இருக்கிறது. அதை நிச்சயமா அறிந்து Let's all கொள்ளுங்கள். stand up together எல்லாரும் எழுந்து and நிற்போம். say with me, என்னோட சேர்ந்து சொல்லுங்கள். God has put it in my hands. தேவன் என்னுடைய கரத்திலே இதை கொடுத்திருக்கிறார். Long life depends on me. நீடித்த வாழ்வு என்னை சார்ந்திருக்கிறது.